முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். 10/12/2024 டியூஸ்டே, குரோதி கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, டிசம்பர். நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. திதி இன்று பிற்பகல் 3:32 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மகம், பூரம். நல்ல நேரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 3 to 4:30, யமகண்டம் 9 to 10:30, குளிகை 12 to 1:30. சூலம் வடக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆதாயம், ரிஷபம் ஜெயம், மிதுனம் நன்மை, கடகம் நிம்மதி, சிம்மம் உதவி, கன்னி அமைதி, துலாம் புகழ், விருச்சிகம் சுகம், தனுசு லாபம், மகரம் வெற்றி, கும்பம் வரவு, மீனம் களிப்பு. பொன்மொழி: அறிவும் ஒழுக்கமும் வண்டியின் இரு சக்கரங்கள் மாதிரி. மனித உரிமை தினம், சர்வதேச விலங்குகள் உரிமைகள் தினம், நோபல் பரிசு தினம், ராஜாஜி பிறந்த தினம். பலன்கள்: வீட்டில் உள்ள உடைந்த சாமி படங்களை என்ன செய்வது? உடைந்த சாமி படங்களை பழுது பார்த்து வீட்டில் வைத்து வணங்கவும். பழுது பார்க்க முடியாத சாமி படங்களை ஓடும் தண்ணீரில் விடலாம். அதாவது வெறும் படத்தை மட்டுமே தண்ணீரில் விட வேண்டும். அதனுடன் உள்ள கண்ணாடி, ரீப்பர் போன்றவற்றை ஆற்றில் விட்டு அதனால் எவரேனும் பாதிக்கப்படுமாயின் அதன் விளைவுகள் உங்களையே சேரும். வீட்டில் குபேரர் சிலை உடைந்தால் பரிகாரம் என்ன? வீட்டில் குபேரர் சிலை உடைவது பண நெருக்கடியால் மேன்மையில்லாத சூழல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே விக்னங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரனை வழிபட வினையின் வீரியம் குறையும். மேலும் மகாலட்சுமியை வணங்கி வர பண நெருக்கடி ஓரளவு குறையும். வீட்டில் ஒரு குத்துவிளக்கை மட்டும் ஏற்றலாமா? வீட்டில் எப்பொழுதுமே ஒத்த குத்துவிளக்கை ஏற்ற வேண்டாம். எப்போதும் 2 குத்துவிளக்கை ஏற்றுவது சிறப்பு. ஒத்த குத்துவிளக்கை வீட்டில் ஏற்றுவது துன்ப காரியங்களை நினைவூட்டுவதாகும். சங்கடகர சதுர்த்தியில் பிறந்த குழந்தைகளின் குணநலன்கள் எப்படி இருக்கும்? சாஸ்திரம் கற்றுக்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள், பயணங்களில் விருப்பம் உடையவர்கள், எளிதில் ஏமாறக்கூடியவர்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அமாவாசை அன்று சாந்தி முகூர்த்தம் வைக்கலாமா? அமாவாசை அன்று சாந்தி முகூர்த்தம் வைப்பதை தவிர்த்து மற்ற சுபதினங்களில் வைப்பது நற்பலனை அளிக்கும். கர்ப்பமாக இருப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்? கர்ப்பமாக இருப்பது போல் கனவு கண்டால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. பயம் அதிகமாக இருக்கிறது. இதனை சரி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? தினந்தோறும் அனுமனை வழிபடவும், அனுமன் கதைகளை கேட்கவும். தன்னம்பிக்கை வளர்க்கும் கதைகள் கேட்பதும் பயத்தை குறைக்கும். ஆனி மாதத்தில் வாடகை வீட்டிற்கு குடிபோகலாமா? ஆனி மாதத்தில் வாடகை வீட்டிற்கு குடிபோவதை விடுத்து அடுத்த மாதத்தில் குடிபோகலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.